வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்னைக்கு நாம் சிக்கன் பிரியாணி வீட்டு சாப்பாட்டு அரிசியில் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானவை சாப்பாட்டு அரிசி 3/4 கிலோ 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி, 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 200 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற புதினா மல்லியை போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி 3/4 கிலோ அரிசி, அதுக்கு தேவையான 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் கழுவி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.